नमो भगवते श्रीरमणाय। ओम श्री गुरुभ्यो नमः। शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्न उपशान्तये. பாலும் திரிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். ஓலம் சி துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் தா. ஆக்கும் தொழிலும் அளித்தளிக்கும் தொழிலும் மற்றோடே நயவும் ஊக்கும் முதலாம் உறவோனே உய்யும் உபாயம் உரைக்கின்றேன். வாக்கும் மனமும் அறிந்துள்ளே மலர் மேல் உறையும் இறைவனருள் போக்கும் படிக்கே போகின்றான் போதரமண புண்ணியனே. மீட்டும் மீட்டும் வெம்பிறப்பில் வீழ்த்தி எனது நல் உயிரை வாட்டும் பண்டை வல்வினையை மாய்க்கும் பரிசே பகர்கின்றேன். மாய்க்கும் பரிசொன்று வழங்கென்றேன். நாட்டும் பண்டை நன்னெறிதான் ஞானானந்த நானருள் கூட்டும் படிக்கே கூடென்றான் கோலரமண குருமணியே. கோலரமண குருமணியே பெய்யும் கருணை பெருமுகிலே. பெய்யும் கருணை பெருமுகிலே பிறவி பெருநீர் கரையேறி உய்யும் படிக்கோர் உபாயமென உள்ளபடிக்கே உரைக்கின்றேன். மெய்யும் பொய்யும் விழையாதே வேறாதே நடு நின்றிறைவனருள் செய்யும் படிக்கே செய்கின்றான் சேமரமண சின்மயனே. சேமரமண சின்மயனே செய்யும் படிக்கே செய்கின்றான் சேமரமண சின்மயனே. ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் பாசதே ஸ்வயம் லிக்யதே கதம். சாட்சாத் சர்வேஸ்வரனாகி பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகளுக்கு நமஸ்காரம். எந்த லோக மகாகுரு நம் கற்பனைக்கு எட்டிய தெய்வங்கள் அனைத்துமாக அந்தந்த பக்தர்களுக்கு காட்சி அளித்தாரோ, அதிலும் முக்கியமாக ஒரு தேசத்திலும் நம்முடைய பாரத தேசத்தில் ஒன்றொன்றும் தனித்தனி நாடாக இருந்திருக்கின்றன. மகதம், குர்ஜரம், குஜராத், காஷ்மீரம், பாண்டிய நாடு, சோழ நாடு, சேர நாடு, தொண்டை நாடு, இப்படி மகாராஷ்டிரம், இப்படியெல்லாம் நிறைய தேசங்கள் இருந்திருக்கின்றன. ஒரு தேசத்துல ஒரு தெய்வம் ரொம்ப பிரதானியம் படைத்த தெய்வமாக விளங்குகின்றது. பெங்கால் எடுத்துட்டா சாக்தம் தான். இந்து மதத்துல ஆதிசங்கர் பகவத்பாதால் சண்மத ஸ்தாபனம் செய்தார். இதுல 6 மதங்கள்னா நம்ம இந்து மதத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற கிறிஸ்துவம், இஸ்லாம், புத்தம், சீக்கியம் இது மட்டும் இல்லை. இந்து மதத்துக்குள்ளேயே இருப்பையோ ஒரு 6 மதங்கள் இருக்கின்றன. ஆனா நம்மளுக்கு அந்த வித்தியாசம் தெரியறதே இல்லை. அப்படி நம்ம பெரியவர்கள்லாம் அப்படி இதை போஷித்து வளர்த்தார்கள். இந்த சர்வமத சமரசம், த ஹார்மனி ஆஃப் ஆல் ரிலிஜன்ஸ், இது அவர்கள் ரொம்ப கவனத்தோடு வளர்த்தார்கள். இதை எந்த விதமான தவறும் வந்துவிடக்கூடாது என்பதிலே மிக 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 அக்கறை எடுத்துக்கொண்டார்கள். இதுல பெங்கால் அப்படின்னா சாக்தம், பராசக்தி வழிபாடு. மகாராஷ்டிரம்
என்று எடுத்துக்கொண்ட கணபதி வழிபாடு. அதனால்தான் பாலகங்காதர திலகர் விநாயகர் சதுர்த்தியை முன்னிலைப்படுத்தி தேச விடுதலைக்கு இந்துக்களை எல்லாம் ஒன்றுபடுத்தினார். பிறகு அவர் தான் இந்த விநாயகர் உற்சவம் ஊர்வலம் ஆரம்பிச்சதெல்லாம் அவர் தான் ரொம்ப பெருசா பண்ணார் அவர். பின்பு கர்நாடகம் என்று எடுத்துக்கொண்டால் கௌரி கணேசம், அங்க சாக்தமும் பிரதானியம், கணபத்தியமும் பிரதானியம். அப்படி தமிழ்நாடுன்னு எடுத்துக்கொண்டா கௌமாரம், முருகப்பெருமானுடைய வழிபாடு. காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை மகாவிஷ்ணு வழிபாடு வைஷ்ணவம், சிவ வழிபாடு சைவம். இதெல்லாம் இப்ப இந்த இரண்டும் தான் இந்த தேசத்தையே ஒன்றாக இணைக்கின்றன. சைவமும் வைஷ்ணவத்திலையும் ஒரு அபேதம் பாராட்டினால் இந்த 6 மதங்களும் ஒன்றாகிவிடும். எப்படின்னா, சைவம் என்று சொன்னாலே சாக்தம், கணபத்தியம், கௌமாரம் அதிலே ஒன்று கலந்து விடுகின்றன. வைஷ்ணவம் என்று சொன்னால் சௌரம், சூரிய வழிபாடு, சூரிய நாராயணன் தான் சூரிய பகவான் போற்றப்படுகின்றார். ஆகவே இந்த 6 மதங்களுக்கிடையே ஒரு விதமான வித்தியாசமும் இல்லாமல், இன்னும் சொல்ல போனா மகாபக்த விஜயத்துல நாம் தேவுக்கு பாண்டுரங்கன் சிவஞானத்தை அளித்தாருன்னு தான் இருக்கு. விஷ்ணு ஜானம் அளித்தார்னு வரல. அதுல சிவஞானம் ஆத்ம ஜானம் இப்படித்தான் இருக்கு. அவர் ஸ்ரீ கிருஷ்ணரா நம்ம இடையே வந்த பொழுது, பகவத்கீதையை அருளிய பொழுது, அவர் அதுல ஆத்மாவை பத்தி தான் ரொம்ப பெருசா பேசுறார். நீ எந்த ரூபத்தில் என்னை வழிபட்டாலும் அந்த வடிவத்திலே, அந்த நாமத்திலே நான் வருவேன், வந்து உன்னை காப்பாற்றுவேன் தான் சொல்றாரு. அதனால ஒரு அறிவுபூர்வமா யோசிக்கும் பொழுது கிறிஸ்துவர்கள் நிறைந்த ஒரு மாணவர்கள் நிறைந்த ஒரு காலேஜில் பேசும்போது இதை தான் சொன்னேன். நீங்க ஒரு லாஜிக்கலா திங்க் பண்ணுங்க. நீ எந்த ரூபத்துல வழிபட்டாலும் நான் அந்த ரூபத்துல வந்து காப்பாத்துறதுன்றது ஒரு லாஜிக்கலா இருக்கா? இல்ல நீ என்ன இந்த ரூபத்துல இப்படித்தான் வழிபடணும், அப்படி பண்ணாதான் உன்னை காப்பாத்துவேன், இல்லைன்னா தண்டிப்பேன்றது லாஜிக்கலா? அப்புறம் கடவுள்ற கான்செப்டே போயிடுறது. இப்ப ஆல் மர்சிஃபுல் அல்லான்னா அந்த அவர் எந்த ரூபத்து காட் இஸ் ஃபார்ம்லெஸ். அதுதான் நம்ம வேதாந்தம் சொல்றது. வேதாந்தம் சொல்றதான் இஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றது. வேதாந்தம் ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்லன்னா, சித்தாந்தம் அது இஸ்லாமிய சித்தாந்தமா இருக்கட்டும், சைவ சித்தாந்தமா இருக்கட்டும், அது சித்தாந்தம் எப்பவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லும். அரசனுடைய ஆணையை போல, நீ இதை பண்ணு அப்பதான் நீ உருப்படுவ, அப்படி சொல்றது. ஆனா வேதாந்தம் வந்து ஒரு நண்பனை போல, ஒரு ஆலோசனை தான். நான் இதை யோசிச்சு பாருப்பா, உனக்கே எது சரின்னு படுறதோ பண்ணு. அப்படித்தான் ஸ்ரீகிருஷ்ணர் 700 ஸ்லோகங்கள் சொல்லி முடித்து கடைசியாக அர்ஜுனங்கிட்ட, நான் உனக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், நீ நல்லா திங்க் பண்ணி ஆலோசித்து எப்படி செய்யணுமோ அப்படி நீ பண்ணு, அப்படிதான் சொல்றேன். அதனால வேதாந்தம் ஒரு நண்பனை போல ஆலோசனை கூறுவது. சித்தாந்தங்கள் எல்லாமே கட்டளையிடுவாங்க. இதெல்லாம் இதுக்கெல்லாம் இருக்கிற வித்தியாசம். இப்போ இந்த மதங்களுக்கிடையே சிறிது கூட வேறுபாடு இல்லாமல் இருக்கணும்ன்றது தான் நம்ம பெரியவாளுடைய இது. எக்ஸ்ட்ரா ஒரு 2 more gods like Allah or Christ makes no difference for us actually. We accept. நான் வந்து ஒரு மலையை வந்து தெய்வம்னு ஆத்மானு வணங்குவேன், கடவுள்னு வணங்குவேன், ஒரு மரத்தை வணங்குவேன், ஒரு மிருகத்தை வணங்குவேன், ஒரு குரங்கை வணங்குவேன், ஒரு சிங்கத்தை வணங்குவேன். ஏன் இஷ்டம், அது என்னுடைய நம்பிக்கை. அதை போல கிரைஸ்து வந்து ஒரு நம்பிக்கை, இஸ்லாம்ன்றது நம்பிக்கை. அதுல யூ கேனாட் இன்டர்ஃபியர். அது சரியில்லைன்ற பேச்சுக்கே அங்க இடம் இல்லை. அங்க தர்க்கத்துக்கு, லாஜிக்கு அங்க இடம் இல்லை. நான் நம்புறேன், தட்ஸ் இட். அப்படி இருக்கின்ற விஷயத்துல நம்ம பெரியவர்கள் எல்லாம் இந்த 6 மதங்களுக்குள்ளே ஒரு அற்புதமான ஒரு யூனிட்டி, ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தினார்கள். இதுக்கு ரொம்ப பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணவர் பகவான். அதைத்தான் நம்ம திருவந்தியார்ல பார்த்தோம். அவரை முருகனார் சுவாமிகள் எப்படி அனைத்து தெய்வங்களுமாக பகவானை பாடினார் என்பதையெல்லாம் ரொம்ப விஸ்தாரமா பார்த்தோம். அதெல்லாம் எப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ இன்றைக்கு நான் தேர்ந்தெடுத்திருக்கின்ற இந்த மாற அறியா 10, இதுல அவர் முருகப்பெருமானாக, முருகனார் பகவானை தரிசனம் செய்கிறார். நீ முருகப்பெருமானாக வந்து நீங்கள் என்னை காப்பாற்றினீர்கள் என்று பாட்டுக்கு பாட்டு சொல்லுகிறார். இதுல மாற அறியா 10 அப்படின்னா 10 பாடல்கள்,
11 பாடல்கள் இருக்கலாம். ஒரு பதிகம்னு வரும்போது ஒரு பாடல் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போ அது பதிகம் தான் சொல்லப்படுவது. 10 பாட்டுகள் கொண்டது பதிகம். 11வது பாடல் ஒரு பலஸ்ருதி இல்ல அது மாரி உண்டு. ஒரு ஆரம்பத்துல ஒரு இது அது மாரி உண்டு. ஒரு காப்புச் செய்யுள் அப்படி அதுக்கு அலவன்ஸ் இருக்கு. அதை இந்த மாரரியாப்பத்திலேயும் முருகனார் செஞ்சிருக்கார். ஆரம்பம் எடுக்கும் பொழுதே நான் முருகப்பெருமானை நான் பகவானாக இந்த பதிகம் ஃபுல்லா போற்றப் போகிறேன் என்ற ஒரு முகவரை கொடுக்கிறார் அந்த முதல் பாடலிலே. அந்த இப்போது மாறு அறியா என்றால் மாறு என்றால் கைமாறு, பிரதியுபகாரம். இந்த பிரதியுபகாரம் கைமாறு எப்படி செய்யறதுன்னு தெரியல. ஏன்னா கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத எனக்கு திடீர்னு தூக்கி யானை கட்டி அம்பாரி வச்சு பொத்த விசில என்ன சரியா சிம்மாசனத்துல ஏத்தி வச்சுட்டார். ஆன்ம சிம்மாசனத்துல கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத ஒருவனுக்கு இவ்வளவு பெருசா பண்ண அப்படிப்பட்ட என்னுடைய சத்குருவுக்கு நான் எப்படி பிரதிபகாரம் பண்ண போறேன், எப்படி இதுக்கு கைமாறு செய்ய போறேன் எனக்கு தெரியலையே என்று பாட்டுக்கு பாட்டு அப்படியே சோர்ந்து போகிறார் முருகன். எனக்கு தெரியலையே தெரியலையே அப்படின்னு ரொம்ப மாஞ்சி போறார். இந்த மாரரியாப்பத்துல முதல் பாடல இவர் வடிவேறு திருசூலம் என்கின்ற அந்த திருத்தாண்டக பண் அப்பர் பெருமான் பாடல், அந்த பண்ண இந்த முதல் பாடலை ஏற்றி இருக்கிறார். பிறகு அடுத்து வருகின்ற பாடல்களை எல்லாவற்றையும் நான் அப்ப சொல்றேன். அது இந்த பாடலை முடிச்சுட்டு சொல்றேன். இல்லை இப்போ கூட சொல்லலாம், நோ ப்ராப்ளம். அதாவது இந்த முதல் பாடல் தவிர மற்றைய பாடல்கள் தக்கேசி என்ற தேவார பண்ணில் இருக்கு. காம்போதி ராகம் கர்நாடகத்துல. திருவும் மெய்ப்பொருளும் என்கின்ற தேவாரப்பண். இப்படி மீதி இருக்கிற 10 பாட்டும் இந்த காம்போதி ராகத்துல தக்கேசி பண்ணுல தான் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது முதல் பாடலை பார்ப்போம். இதுல நான் என்ன செஞ்சிருக்கேன், ஒரு சின்ன விஷயம் என்ன பண்ணியிருக்கேன்னா, பகவானுடைய வாழ்க்கை வரலாற்றுல அவர் முருகப்பெருமானாக நமக்கு வெளிப்படுத்திய அந்த இன்ஸ்டன்சஸ், அந்த நிகழ்வுகளை எல்லாம் அடுக்கி அப்படி ஒரு 11 நிகழ்ச்சிகளை தேர்ந்தெடுத்து ஒரு ஒரு பாட்டுக்கு அப்புறமும் பகவானோட கனெக்ட் பண்ணி அதை சொல்றேன். அதை சொல்லணும்னு தோணித்து, இது உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு சுவை பயக்கும்ன்றதுல எனக்கு சந்தேகம் இல்லை. ஏன்னா எப்பவுமே இதெல்லாம் ஒரு கதை கேட்குற மாதிரி, பகவான் வாழ்க்கையில இப்படி நடந்திருக்கா அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். We are interspersing these instances between these verses. இது ஒரு புதுமையான ஒரு அப்ரோச். I think probably this is the first time somebody may be attempting for any text. முதல் பாடல் திருச்சிற்றம்பலம். ஏத்திகளும் ஏந்திழையார் 2 மாத இன்பமுறத் தழுவும் இருமருங்கு தோன்றும் சூர்த்தடிந்த வடிவேலும் சுடரத் தோன்றும் சொல்லளவை கெட்டாத ஜோதி தோன்றும் கார்பொழியும் காலமழை கடுப்ப நீடும் கருணை பொழி 12 கண்ணும் தோன்றும் சீர்த்திகளும் செவ்வேளின் செம்மை தோன்றும் திருவடர் வேங்கடரமண தேவனார்க்கே. ஏர் திகழும், ஏர்னா அழகு, அழகு திகழும் ஏந்திழையார் 2 மாதர், வள்ளித்தாயாரும் தெய்வ யானையும் இன்பமுற தழுவும் இருமருங்கு தோன்றும் 2 பேரும் முருகப்பெருமானுடைய பக்கத்திலே அமர்ந்திருக்கின்ற அந்த காட்சி எனக்கு தெரிகின்றது. சூர்தடிந்த வடிவேலும், சூர்ண துன்பம், இது சூரபத்மம் 2த்துக்கும் உண்டு. அதை தடிந்தென அழித்த வடிவேலும் சுடர தோன்றும். அந்த முருகப்பெருமான் திருக்கரங்களிலே இந்த வேலாயுதத்தை நான் பார்க்கிறேன். கார்பொழியும் காலமழை கடுப்ப நீடும், வான் சிறப்பு, இந்த வான்மழையினுடைய கருணைக்கு எல்லையே இல்லை. அது நல்லவர்கள், பொல்லாதவர்கள், வயோதிகர்கள், இளைஞர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், இப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அது அப்படியே கொட்டி தீர்த்துரும். அப்படி கார்பொழியும் காலமழை கடுப்பென்ன போல அந்த வான்மழையை போல நீடும், பெருகும்.
கருணை மொழி 12 கண்ணும் தோன்றும். 12 கண்கள், 6 ஈராறு முகமும், 12 விழிகளும் முருகப்பெருமானிடத்தில் ரொம்ப பிரசித்தமானவை. அப்படி தோன்றும். அவையெல்லாம் எங்களுக்கு தெரிகின்றது. சீர்திகளும் செவ்வேளின் செம்மை தோன்றும். சீர்ன சீர்மை, சீர்த்தி, கீர்த்தி, இதெல்லாம் செவ்வேள் முருகப்பெருமானுடைய சிவந்த நிறத்தை உடையவர் ஞான பண்டிதர் முருகப்பெருமான். அவருடைய செம்மை, அவருடைய சிறப்பு தோன்றும். அவர் அந்த முருகப்பெருமான கண்ணை பார்க்கும் பொழுதே, அவரை என் கண்ணால பார்க்கும் பொழுதே இத்தனையோ எனக்கு முன்னாலே தோன்றுகின்றது. இப்படியெல்லாம் முருகப்பெருமான் எனக்கு காட்சி அளிக்கிறார். எப்படி என்றால், திருவளர் வேங்கடரமண தேவனார்க்கே. இங்கே வேங்கடரமண தேவனாக, பகவானாக அந்த முருகப்பெருமான் எனக்கு இப்படியெல்லாம் காட்சி அளிக்கிறார் என்று கூறுகின்றார். இந்த முருகப்பெருமானாக பகவான் கைப்பட ஒரு பாடலை பெற்றுத்தந்தவர் டி.கே. சுந்தரேசையர். அவர் சமஸ்கிருதத்துல ஒரு பாடலை இயற்றினார். அதுல பகவான் சுப்பிரமணிய சுவாமி என்று குறிப்பிட்டார். நமோ விக்னந்த மகல்மஷானாம் குஹம் குஹாவாசின அப்பிரமேயம். குஹம், ஒரு முருகர் பேர் குஹன்றதே அவர் குகையிலே, இதே குகையிலே உறைவதினாலே நமது இதயத்தினுள்ளே அவர் ஆத்மவஸ்துவாக எப்போதும் இருந்து கொண்டே சதா இருந்து கொண்டிருப்பதினாலே அவர் குஹேசன் என்று போற்றப்படுகிறார். அதனால்தான் குஹன் இங்க செய்யுள் நடையில சமஸ்கிருதத்துல குஹம். குஹாவாசின, குகையிலே, இதய குகையிலே வசிக்கின்ற, அப்பிரமேயம் இம்மெஷரபு, அளவிடப்பட முடியாதவர், ஜோதிர்மயம். கேட்கணுமா முருகப்பெருமானுக்கு அந்த அருணாச்சல ஜோதியாக இருக்கின்ற ஈஸ்வரனுடைய அந்த நெருப்புத்தன்மையை மட்டும் அப்படியே பிழிஞ்சு எடுத்து வச்சு அப்படித்தான் நெற்றிக்கண்ணிலிருந்து அந்த ஜோதி வெளிப்பட்டது. அப்படிப்பட்ட அப்போ சாங்டம் சாங்டோரியம் இல்லையா, அந்த மாதிரி விஷயம் முருகப்பெருமான். பிரம்மண்யம் என்பது சிவபெருமான் என்றால் இது சுப்பிரமணியம். குணம்னா சுகுணம், சுகுணவதி, குணம்னாலே நல்ல குணம், ருச்சி நல்ல ருச்சி, சுருச்சி, இப்படி சு வந்து நீதி, சுநீதி, இப்படி விசேஷம், சுவிசேஷம், இப்படியெல்லாம். அதே போல பிரம்மண்யம், சுப்பிரமணியம் என்று ரொம்ப விசேஷமான பிரம்மம் இது என்று அவருக்கு பேரே அப்படி வந்தது. அப்படி ஜோதிர்மயம், எப்படி ஈஸ்வரன் ஆத்ம ஜோதியாக அருணாச்சல ஜோதியாக காட்சி அளிக்கின்றாரோ அப்படி ஒரு ஜோதி ஸ்வரூபமாக இருப்பவர் முருகப்பெருமான். அதாவது அண்ணாமலைக்கும் முருகப்பெருமானுக்கும் சிறிது கூட வித்தியாசமே இல்லை என்பது துணிவு, அதாவது அதுதான் முடிவு. அப்படி விஸ்வஸ்ருஜ குமாரம், குமாரம் என்றால் மகன். அது என்ன, பிள்ளையார், பிள்ளைனாலும் மகன்தான், குமாரன்னாலும் மகன்தான். அதுவும் அந்த பிள்ளைனா விநாயகரை தான் சொல்லுவா, பிள்ளையார்னுவா. குமாரன்னா முருகரை தான் சொல்லுவா. அப்படி குமாரம். பிரக்ஞானம், பிரக்ஞானம் பிரம்மா, பிரக்ஞான ஸ்வரூபமாக, கான்சியஸ்னஸ் இஸ் பிரம்மம், அப்படி பிரம்மஸ்வரூபர் அப்படி இருப்பவர். சக்தியாரா வந்தமீடே, சக்தின்னா அது வேல், வேலாயுதத்தை உடையவர். ஏன்னா பராசக்தி தன்னுடைய சக்தியெல்லாம் திரட்டி வேலாக்கி முருகப்பெருமான் கையிலே கொடுத்திருக்கிறார் அப்படி சொல்றார். இத மொழிபெயர்க்கும் பொழுது பகவான் அறவோர் இருளை அழிப்போன் குகையில் உறைவோன் அளத்தற்கொணாதோன் நிறை ஒளியோன் ஆதிசே ஞான அயிலோன் குஹரமண நாதனை ஏத்துவோம் அறவோர் இருளை அழிப்பினா இப்ப சொன்னதேதான். குகையில் உறைவோன், அலர்த்தற்கொணா அப்பிரமேயன், அலர்த்தற்கொணாதோன் நிறை ஒளி, பரிபூர்ண ஒளியாக இருப்பவர், ஆதிசே குமாரம், ஞான அயிலோன், ஞானத்தை, சக்தி. இந்த வேல் என்பது ஞானத்தை பிரதிபலிப்பது, ஞானத்தின் மொத்த ஸ்வரூபம் வேல். அப்படி அயில்னா வேல், ஞான அயிலோன், வேலை ஏந்துபவர். குஹரமணநாதனை என்று தன்னுடைய பகவான் தன்னை ரமணன்ற பேரை அங்கு சேர்த்து குஹரமணநாதனை ஏத்துவோம் நாம் என்று இதை மொழிபெயர்க்கும் போது தன்னை முருகப்பெருமானோடு சம்பந்தப்படுத்தி கொண்டார் பகவான். இந்த பாடலை இவ்வாறு பெற்று
தந்ததற்கு அடியவர்கள் எல்லாம் டி.கே. சுந்தரேசையர் ரொம்பவும் போற்றினார்கள், வாழ்த்தினார்கள். அது நிகழ்ந்த நிகழ்ச்சி. இனி அடுத்த பாடல், 2வது பாடல். இங்கிருந்து தான் இந்த இசை வல்லுநர்கள் இதை காம்போதி ராகத்துல பாடி மகிழ்வார்கள். நானும் கேட்டிருக்கேன். இதுல வண்ணவேல் அணி செவ்வண்ணவேள் உருவாய் வையகமிசை அவதரித்த பண்ணவா சுழியிற்பதியவா ரமண பசும்பெயர் உடையவா பதக திண்ணனேனாய தீயனேன் மாட்டும் ஜனனமே மரணமாச் செய்த அண்ணலே நின் சீரடியனே நந்தோ அறிந்திலே நம்ம கைமாறே. இந்த பதிகத்துக்கு இது முதல் பாடல். அதாவது பதிகத்துக்கு 2வது பாடல். முருகனாருக்கு இது முதல் பாடல். ஏன்னா எனக்கு கை மாரறியா பத்து என்பதை பிரதிபலிக்கின்ற பாடல். அந்தோ என்னுடைய நிலைமை எவ்வளவு கவலைக்கிடமா இருக்கு பாருங்க. அறிந்திலேன் அம்மா கைமாறு. எனக்கு எப்படி கைமாறு செய்யறதுன்னு தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன்? யாருக்கு? வண்ணவேல் அணிசை, வேல் அணியாக அணிகலனாக ஆபரணமாக இருக்கின்ற செவ்வண்ண வேள். வேள்னாலே முருகப்பெருமான். உருவாய் அந்த முருகப்பெருமானுடைய திருவடிவாக வையகமிசை அவதரித்த இந்த பூலோகத்திலே முருகப்பெருமானுடைய ரீஇன்கார்னேஷன் சுப்பிரமணிய சுவாமி அப்படி அவதரித்த பண்ணவா, அந்த இசையே சொரூபமாக இருப்பவா பண்ணவா, சுழியர் பதியவா, திருச்சுழியிலே அவதரித்தவரே, திருச்சுழிக்காரரே, அப்படி திருச்சுழில் பதியை சேர்ந்தவரே, ரமண பசும்பெயர் உடையவா. எவ்வளவு பசுமையான பேர் அது. அந்த ரமணன்னு நமோ ரமணாய என்னும் பொழுதே உள்ளவெல்லாம் உருகி போகின்றது. அப்படி ஒரு பசுமையான பெயரை உடையவரே, பதக திண்ணனேன், பாதகம் செய்வதிலே, தப்பு செய்வதிலே, பாவங்கள் செய்வதிலே திண்ணனேன், ரொம்ப திண் என்றால் அடர்த்தியா, அதே வேலையா பண்றது. அப்படி ரொம்ப அடர்த்தியா பாவங்களுக்கு மேல 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 பண்ணி செய்து விட்ட தீயனேன் மாட்டும், இந்த தீவனாகிவிட்ட என் மாட்டும்னா என்னிடத்திலும் ஜனனமே மரணமா செய்த இந்த பிறத்தல் இறத்தல் பிறத்தல் இறத்தல் என்ற இந்த பிறவி சம்சார சாகரத்திலே நான் அகப்பட்டு கொள்ளாமல் நான் பிறந்த இந்த அகந்தை பிறப்பை ஆன்ம வஸ்துவிலே மரணமாக செய்த அண்ணலே, அண்ணலேன்னு ஆடவர்களில் சிறந்தவரே, நின்சீரடியனே. இப்போது நான் உங்களுக்கு முழுக்க முழுக்க அடிமையாகி விட்டேன். ஏதாவது உங்களுக்கு நான் எப்படியும் கைமாறு பண்ணணும். அந்தோ அறிந்திலே நம்ம கைமாறே என்கிறார். இந்த முருகப்பெருமானாக இப்படி முருகனார் பார்ப்பதற்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கவர் காவிய கண்ட கணபதி முனிவர். இவர் இப்படித்தான் தம் இயற்றிய அந்த இவருக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. பகவான் தான் முருகப்பெருமான். இப்படி சொல்லணும், முருகப்பெருமான் தான் சுப்பிரமணிய சுவாமி தான் பகவான் அப்படின்றதுல ஒரு அளவு கடந்த நம்பிக்கையை உடையவராக இருந்தார் காவிய கண்டர். இதுல ரமண கீதையில நிறைய இடங்கள்ல சொல்றார். நான் இப்ப தேர்ந்தெடுத்துக்கிறது ஒரு சில இடங்கள் தான். மகரிஷிம் ரமணம் நத்வா கார்த்திகேயம் நராக்கிருதம் நராக்கிருதிம். இதுவே அர்த்தம் ரொம்ப கிளியரா இருக்கு. சமஸ்கிருதமே பிரிச்சாக அர்த்தம் டக்குன்னு புரிஞ்சிடும். மகரிஷி ரமணம், ரமண மகரிஷிகள் நத்வா கார்த்திகேயம், கார்த்திகேயன்னா முருகப்பெருமான், நரா கிருத்திம், கிருத்திம் கிருத்துன்னு செய்யறது, நராக்கிருத்திம் மனித வடிவிலே முருகப்பெருமானை செஞ்சு வச்சா அதுதான் பகவான் என்கிறார். அப்படி அடுத்து மற்றொரு பாடல்ல பஸ்யாமி தேவதத்னேன ஞானேன துவாம் முகூர்முகூஹு ந பிரம்மண்யானாம் பரம் பிரம்மம் சுப்பிரமணியம் நராக்கிருத்திம். இங்கேயும் அதே தான் சொல்லுவோம், சுப்பிரமணியம் நராக்கிருத்தம். நரன்னா மனிதர். அப்படி மனித வடிவிலே வந்த தெய்வம் இவர். அதாவது தேவரீர் பகவானே பிரம்மண்யத்தில் நிலைத்து வாழும் பிரம்மண்யர்களில் சுப்பிரமணியமாக திகழ்பவரே. நான் சொன்னதுதான் பிரம்மண்யம், இதுவோ சுப்பிரமணியம். பிரம்ம ஞான தெய்வீக காட்சியினால் நான்
தங்களை மீண்டும் மீண்டும் சுப்பிரமணிய சுவாமியின் மனித வடிவமாக தரிசனம் செய்கிறேன் என்கிறார். ந துவம் சுவாமி கிரௌ ந தத்வம் க்ஷணிக பர்வதே ந நத்வம் வேங்கட சைலாக்ரே சோணாத்ரே பசிவஸ்துக. அதாவது நீங்க இப்போ சுவாமி மலையில இப்ப நீங்க இல்ல, க்ஷணிக பர்வத்தே திருத்தணியில இப்ப நீங்க இல்ல. சரி, வெங்கடாச்சலத்துல இருக்கீங்களான்னா அதுவும் இல்லை. எங்கதான் இருக்கீங்கன்னா உண்மையில நீங்க அருணாச்சலத்திலே இப்போது எழுந்தருளி இருக்கிறீர்கள் என்கிறார். முருகப்பெருமானை பார்த்து சொல்வதை போல முருகப்பெருமானை பார்த்து சொல்றாரு, நீங்க அங்கெல்லாம் இல்ல, இப்ப திருவண்ணாமலைக்கு வந்துட்டீங்க ரமண வடிவில. இங்க அடுத்த பாடல், சனத்குமாரம் பிரம்மரிஷிம் வாமாஹீர் வேதவேதினக ஆகமானாம் து வேத்தார சுப்பிரமணியம் சுரர்ஷபம் கேவலம் நாமபோதோ எம் யக்தி வேதோன வித்யதே சனத்குமார ஸ்கந்தஸ்ய பர்யாயவ் தவ தத்பதக. இதுல சனத்குமாரரை பத்தி சொல்றார். இதை பத்தி உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும். புராணத்துல போய் பார்த்தா ஒரு விஷயம் புலப்படும். என்னன்னா, சனகாதி முனிவர்கள்ல இளையவர் கடைக்குட்டி இந்த சனத்குமாரர். இவர் அப்படியே பண்ற தபஸ் ஈஸ்வரன் அவர்கிட்ட இழுத்துது, ஆக்கர்ஷித்தது. வந்துட்டார் தேவியோட, 2 பேரும் வந்துட்டார். ரொம்ப நேரம் நிக்கிறா. இவர் தபஸ்ல கண்ண முடின்னு கண்ணையே திறக்க மாட்டேன்றார். அப்புறம் கூப்பிடுறார், உன்னுடைய தவத்துல நான் அப்படியே மகிழ்ந்து போயிட்டேன், இப்ப நீ என்ன பண்ற, உனக்கு ஏதாவது கொடுத்தே ஆனோன்னு எனக்கு தோணிட்டு, உனக்கு எது ரொம்ப பிடிக்கும் கேளு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு. அவர் நகைக்கிறார். இப்படி எல்லாம் கூட என்ன டெஸ்ட் பண்ணுவீங்களா, நீங்க வேற நான் வேறையா, நீங்க கொடுக்கறதுக்கும் நான் வாங்கிக்கிறதுக்கும் அப்படின்றார். திடுக்கிட்டு போக, அப்படிலாம் சொல்லாதப்பா, ஏதாவது கேளுப்பா, நான் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு. இப்போ இத கொடுக்கறது வாங்குறதுல எல்லாம் உங்களுக்கு தான் நம்பிக்கை இருக்கு போல் இருக்கு. இல்லைன்னா இவ்வளவு இன்சிஸ்ட் பண்ணி நீங்க சொல்ல மாட்டேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, என்னால கொடுக்க முடியறதா பாக்குறேன் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றார், ஈஸ்வரன் சிரிச்சுண்டு, நீ எனக்கு மகனா பிறக்கணும். அப்ப அவர் கேட்கிற, ஒரு தாய் வயிற்றுல பிறக்கும்படியே என்ன பண்ணிடாதீங்க, ஆனா நான் அதுக்கு ஏதாவது வழி கண்டுபிடிங்க, நான் உங்களுக்கு மகனா வர, அது எனக்கு கிடைச்ச பாக்கியம், இது உங்களுக்கு இல்லை, இது எனக்கு பாக்கியம் அது அப்படின்னு. அதனாலதான் அவர் நெற்றி கண்ணை திறந்து அந்த சனத்குமாரர் தான் முருகப்பெருமானாக தோன்றினார் என்பது புராணம். அது இந்த சனத்குமாரர் விஷயத்தை இங்க காவியகன்று கோடி காமிக்கிறார். இந்த செய்யுளுக்கு என்ன அர்த்தம்னா, ஸ்லோகத்துக்கு, வேதங்களில் ஆழ்ந்த பாண்டித்யம் பெற்றவர்கள் தங்களை பிரம்ம ரிஷி சனத்குமாரர் என்கிறார்கள். மிகப்பெருமான சனத்குமாரர்னு சொல்றார், இவர் பகவானை பார்த்து சொல்றார். 2 பேரும் ஒண்ணுதானே என்ற இது பொருள். ஆகமங்களிலே விற்பன்னர்களோ தங்களை தேவசேனாதிபதியாகிய சுப்பிரமணிய சுவாமி என்கின்றனர். உங்களை முருகப்பெருமான்னு ஒருத்தர் சொல்றா, சில பேர் இல்ல சனத்குமாரர் தான் சொல்றா. உண்மையில என்ன தெரியுமா விசேஷம், உண்மை நிலை எப்படி இருக்குன்னா, இந்த வேறுபாடுகள் எல்லாம் பெயர்ல நாமத்துலதான் இருக்கு. ஏனென்றால் இந்த 2 திருநாமங்களினாலும் பகவானே நீங்கள் ஒருவரே குறிப்பிடப்படுகின்றீர்கள். இந்த மாதிரி காவிய கட்டுறதான் இப்படி எல்லாம் எழுத முடியும். மாதா மமேதி அடுத்த ஸ்லோகம், நாகராஜ சுதோரு பீடம் நாகா நாகாதே பஜதியாகி பதா மமேதி அங்கம் ஹரஸ்ய சமவாப்பிய சிரஸ்ய நேன சம்சுபதஸ்ய கிரிரந்திரகு தோ விபூதிம். இங்க கிரியை அந்தம் பண்றவரே அப்படின்னா, அந்த கிரௌஞ்ச மலையை அந்தம் பண்ணிய விபூதினா பெருமை உடையவரே, நீங்க என்ன தெரியுமா பண்ணீங்க, ஒரு நாள்
இந்த பிள்ளையார் வந்து என்ன பண்ணாரு, அம்மா மடியில ஏறி உக்காண்டு, எங்க அம்மா எனக்கு தான் அப்படின்னு, எனக்கே சொந்தம், நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கட்டின்ட்டாரா போய் மடியில உக்காந்து. இது குறுக்குறுன்னு இந்த குழந்தை சுப்பிரமணிய சுவாமி பார்த்துட்டே இருக்கு. சாதாரணமா ஒரு குழந்தை என்ன பண்ணும், நான் தான் எனக்கு தான் அம்மான்னு போய் சண்டை போடும். இது என்ன பண்ணிட்டு டக்குன்னு அப்பா மடியில போய் ஏறி உக்காண்டு ஈஸ்வரனை கட்டிட்டு, எங்கப்பா எனக்கு தான் சொந்தம், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தான். இது ஒரு புராணத்துல வர ஒரு நிகழ்ச்சி. இதை அவரு காமிச்சு கொடுத்து, இப்படியெல்லாம் நீ அப்போ ஈஸ்வரன் தன் செல்ல குழந்தைய அப்படியே உச்சி மோந்து பரவசப்பட்டாராம். குழந்தைகளையே ரொம்ப கசக்க கூடாது. குழந்தைங்களை அணைக்கும் போது சும்மா உச்சி மோர்ந்து தொட்டும் தொடாம அப்படி, அதுதான் அதுவே ஒரு பரவசத்தை கொடுக்கும். குழந்தைய அப்படி தூக்கி கையில வச்சுட்டா பூ மாதிரி வச்சுக்கணும். அப்படிலாம் இதுக்கு அர்த்தம். இதுக்கு அதெல்லாம் நானா நினைச்சுக்கிற அர்த்தமா கூட இருக்கலாம். பட் பரமசிவன் அந்த சின்ன குழந்தைய எப்படி அது போய் ஏறி கிடுகிடுன்னு மடியில காலை பிடிச்சிட்டு ஏறி ஏறி போய் மடியில உட்காந்து எங்கப்பா எனக்கு தான் அப்படின்னா எவ்வளவு சந்தோஷம். இட்ஸ் அ லேட்டரல் திங்கிங், இட்ஸ் அ டான்ஜென்ஷியல் திங்கிங். முருகப்பெருமான் வந்து ஆல்சோ ரன் அப்படி கிடையாது. அவர் மீ டூ ப்ராடக்ட்னு எங்க ஃபார்மல் எல்லாம், அது இட்ஸ் நாட் அ மீ டூ ப்ராடக்ட். அது ஒரிஜினல், சம்திங் அப்சல்யூட்லி ஒரிஜினல். அப்படி ஒரு திங்கிங்கே ஒரிஜினல். அதனால தான் அவர் ஞான பண்டிதன் என்று பேசப்படுவார். சரி, முருகப்பெருமானை பத்தி சொன்னா அதுக்கு ஒரு முடிவே இல்லை. இப்படி பரமசிவனும் பரமசிவையும் அம்பாளும் இப்படி விநாயக பெருமானையும் முருகப்பெருமானையும் தங்கள் மகன்களாக பெற்று அப்படி ஒரு சந்தோஷத்தை அனுபவித்தார்கள் என்பதற்கு இந்த காட்சி ஒரு காட்சி. அடுத்தது தண்டம் வினைவ பத தண்டபாணி. விநாயகர் விநாயகம்னா தலைமை, விநாயகர் அவருக்கு யாரும் தலைமை கிடையாது, அதனால்தான் ஒரு விநாயகர். அப்படி தண்டம் வினைவ, உங்க கையில தண்டம் ஒண்ணும் இல்லை, ஆனா நீங்க தண்டபாணின்ற, அது ஒரு சுவாரஸ்யம். தண்டமின்றி காட்சியளித்தாலும் கூட நீ சாட்சாத் பழனி தண்டபாணி சுவாமியே ஆவீர் அப்படின்னு தூய தமிழ்ல எழுதி வச்சிருக்கேன். ரமண அஷ்டோத்திர சதநாமாவளியில கூட மகாசேன மகோம்சேன ஜாதாய நமக, குஹாய நமக, ஸ்கந்தாய நமக, சேனான்யே நமக, சேனாதிபதியே நமக, இப்படியெல்லாம் பகவானை போற்றுகின்றார்கள். நீ அடுத்த பாட்டுக்கு வருவோம். 3வது பாடல். செய்யனே சிந்தை செய்குவார் உள்ள சிறையினும் மறையினும் சேரும் துய்யனே சுழியல் தோன்றலேரவண துரையனே அரையனே சுத்த பொய்யனே நாய புலையனேன் மாட்டும் புலைமையே தலைமையாச் செய்த ஐயனே நின் சீரடியனே நந்தோ அறிந்திலே நம்ம கை மாறே. செய்யனே சிறந்த மேனியரே, சிந்தை செய்வார் உள்ள, உங்களையே தியானிப்பவர்களுடைய உள்ள சிறையிலும் அந்த அவருடைய உள்ளத்திலே போய் சிறைப்பட்டுக் கொள்வதிலே, உங்களையே நீங்கள் சிறையிட்டுக் கொள்வதில் சந்தோஷப்படுபவரே, மறையினும் சேரும் அவருடைய உள்ளத்திலே போய் அந்த உள்ள சிறையிலேயும் மறையிலேயும் வேதங்களிலேயும் சந்தோஷமாக ரமித்து இருப்பவரே, சேரும் துய்யனே தூய்மையானவரே, பரிசுத்தமே வடிவாக இருப்பவரே, சுழியர் தோன்றலே திருச்சுழியிலே அவதரித்தவரே, ரமண துரையனே, துரைன தலைவர், ரமண தலைவரே, அரையனே அரசனே, என்னுடைய மன்னவரே, சுத்த பொய்யனே நாய, நீங்க எப்படியெல்லாம் பரிசுத்தமா இருக்கீங்களோ அதுக்கு நேர் அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்ல நான் இருக்கேன். சுத்த பொய்யனே, அகந்தை வயப்பட்டு, அப்படி புலையனேன் கீழ்மைப்பட்டு போனவன், அப்படி புலையனேன் மாட்டும் என்னிடத்திலேயும் கூட இருக்கின்ற அந்த புலைமையே தலைமையாய் செய்த என்னுடைய புலைமை, அந்த அகந்தை கீழ்மையை ஆன்மம் மேன்மையாக செய்து விட்டீர்களே, என்ன ஆச்சரியம். அப்படி செய்த ஐயனே நின் சீர் அடியனேன்,
அந்தோ அறிந்திலே நம்ம கைமாறு. இதுக்கு என்ன கைமாறு நான் பண்ண முடியும்? எனக்கு என் கண்ணு கெட்டிய வரையிலே, என் அறிவு கெட்டிய வரையிலே எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. பகவானே, என்ன அர்த்தம்னா, நீங்க தான் எனக்கு ஏதாவது வழி சொல்லி கொடுங்க. இப்படி பகவான முழுக்க முழுக்க முருகனார், முருகப்பெருமான் என்று முருகனார் அப்படியே, அதாவது அடிமனத்திலிருந்து பொங்கி பெருகுகின்ற வார்த்தைகள். அப்படிப்பட்ட அனுபவத்தை பகவான் மதுரை திருமதி அலுமேலு அம்மாள் அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவர் அவ அப்பாவோட ஒரு நாள் ஆசிரமத்துக்கு, திருவண்ணாமலைக்கு வந்தா ஆசிரமத்துக்கு வரமாட்டேன்ட்டா. ஏன்னா இவர் தனியா போனார். அவ பகவானை கேட்டார், என்ன ஆச்சு உன் பொண்ணு சௌக்கியமான்றார். இல்ல வந்திருக்கா என் கூட, அவருக்கு அந்த வேலை தவிர எந்த வேலையும் நினைக்க மாட்டாளாம் அப்படின்னு ஒரு வெறுப்பா சொன்னார். வரமாட்டேன்ற ஆசிரமத்துக்கு. பகவான் ரொம்ப சிரிச்சு, இது போய் யாராவது வருத்தப்படுவாரோ, நல்லதானே அப்படின்னு ரொம்ப என்கரேஜிங்கா அவருக்கு பேசி அனுப்பிச்சிட்டார். இதெல்லாம் வருத்தப்படாதே, இதுக்கு இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீங்க புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். அன்று இரவு, நான் அலுமேலு அம்மாலாம் ஏதோ ரொம்ப வயசானவாள்லாம் நினைச்சுக்காதீங்க. அப்போ அவளுக்கு என்ன 15-16 வயசு இருக்கும். அந்த கனவுல அந்த 15-16 வயசுன்றது தான் காம குரோத துவேஷ இந்த பகைவர்கள் ரொம்ப ஆக்ரோஷமா உள்ளத்திலே எழுகின்ற ஒரு நேரம். அந்த சமயத்துல அவளுக்கு கந்தவேள் தான் சகல தெய்வமா அந்த அம்மா மனசுல புகுந்து விட்டார். அப்ப அன்னைக்கு இரவு கனவுல இவர் பழனியாண்டியாக காட்சி அளித்தார். மறுநாள் காத்தால எழுந்த உடனே, அப்பா நானும் ஆசிரமம் வரேன். என்னம்மா ஆச்சுன்னா, பகவானை பார்க்கணும், தரிசனம் பண்ணணும். ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சுன்னு போனார். அங்க போய் அந்த ஹால்ல நுழைஞ்ச உடனேயே பகவான் அந்த அம்மாக்கு, அந்த பெண்ணுக்கு மறுபடியும் பழனியாண்டியாக காட்சி அளித்தார். கனவுல ஒரு காட்சி அளித்தது கனவு காட்சி. ஆனா இங்க நிஜமாவே பண்ற, இதுதான் பகவான். அனைத்து தெய்வங்களும் நான் தான் என்று உணர்ந்து, அப்படி அந்த ஆத்மவஸ்துடைய பெருமையை முழுமையாக பூரணமாக வெளிக்கொணர்ந்தவர் பகவான். இந்த ஹார்மனி ஆஃப் ஆல் ரிலிஜன்ஸ்ன்றதுக்கு பகவானை விட ஒரு மிகச்சிறந்த உதாரணம் பார்க்கவே முடியாது. மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் இப்ப சிறுடி பாபா இருக்கா, மற்ற நிறைய ஞானிகள் இருக்கா, அவெல்லாம் அனைத்து தெய்வங்களுமா இருக்கா, ராம் ரஹீம் எல்லாம் நம்ம சொல்றோம். அந்த ஒரு பெரும் நம்பிக்கையை அந்த பிற ஞானிகள் ஒரு ஞானத்தை ரீச் பண்ணிட்டு அவளால இதை செய்ய முடியும். பகவான் தன் பக்தர்கள் மீது வைத்த பெரும் கருணையினாலே எல்லா தெய்வமாக அவர் காட்சி அளித்தார். இந்த அம்மா பிறகு அந்த காட்சிக்கு பிறகு பரிபூர்ணமா நிரந்தரமா பகவானுடைய பக்தியாக மாறிவிடுகிறார். அக்ஷரமாலையை பாராயணம் பண்ணும்போது, திரும்பி அகந்தனை தினமாக கண்காண் தெரியும் என்றனையன் அருணாச்சலா என்ற அந்த கண்ணியை பாடும் பொழுது, திரும்பி அகந்தனைன்றது யான்னு வரும், யகந்தனைன்னு வரும் புணர்ச்சி விதிப்படி. அந்த யாவை திரும்பியோட சேர்த்து திரும்பிய கந்தனை தினமக கண்காண் என்று அருணாச்சலேஸ்வரர் எனக்கு அந்த அம்மாக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, திரும்பி நான் உனக்கு அளித்திருக்கின்ற இந்த கந்தனை பார், தெரியும் என்றனை அருணாச்சலா என்று அப்படி பாராயணம் பண்ணுவார்களாம். அந்த அளவுக்கு பகவான் கந்த கடவுள் என்று அவர்கள் நம்பினார்கள். இனி அடுத்த பாடல், பகவான் முருகப்பெருமான் என்பதற்கு இதெல்லாம். என்னை குலவியே ஆண்ட குருசிலே ரமணவேள் கூறாய், மேவியோய் சுழியல் வேதியோய் ரமண பேரியல் வீதியோய் மிக்க பாவியேனாய பதகனேன் மாட்டும் பாவமே புண்ணியமா செய்த ஆவியே நின் சீரடியனே நந்தோ அறிந்திலே நம்ம கைமாறு, கூவியே என்னை குலவியே ஆண்ட குருசிலே ரமணவேள் கூறா. என்ன தமிழ்! கூவியே என்னை குலவியே ஆண்ட குருசிலே
உறவேல் கூறாய். அந்த எதுகையும் மோனையும் காவுக்கு காவும் கூவுக்கு கூவும் எப்படி வருது பாருங்க. அதுல என்னை கூவியே என்பதிலே விழைந்தேன் நானோ வெங்கடவா விளைவித்தாண்டாய் மெய்ஞான கொழுந்தா உனக்கே என் நெஞ்சம் குழைத்தேன் குழைத்தேன் குழைத்தேனே. குழைத்த பத்திர பார்த்தோம். விழைந்தேன் நானோ வெங்கடவா. நானா உங்ககிட்ட வரணும்னு ஆசைப்பட்டேன். விளைவித்தாண்டாய் மெய்ஞான என்னை நீ அந்த உங்கள் மீது ஆசையை எனக்கு உள்ளத்திலே நீங்களே தூண்டி என்னை உங்களிடத்திலே கொண்டு வந்து வைத்துக் கொண்டு விட்டீர்கள். அதுதான் அங்கே கூவியே என்னை. அவர் பகவான் அவர்கிட்ட வச்சுட்டது குலவியே ஆண்ட. குலவுதல்னு ஒன்னா இருக்கிறதுல மகிழ்ந்து போதல் குலவுதல். அப்படி குலவியே ஆண்ட என்னை உங்க பக்கத்துல வச்சுக்கிறதுல கொஞ்சம் கூட ஒரு சலிப்பே நீங்க கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணல. எங்க ஹெச்வி சாரை நான் அப்படிதான் நினைச்சேன். 18 வருஷம் ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ், ஒரு க்ஷணம், ஒரு சின்ன அபிப்பிராய பேதம். என்ன ஸ்ரீராம் இப்படி சொல்றாரு, ஒரு சலிப்பு, ஒரே ஒரு சின்னதா, என்ன ஒரு பாசம், என்ன ஒரு பரிவு. நான் அதுக்கு தப்பு பண்ணாமையா இருந்திருப்பேன். என்ன இருந்தாலும் ஏஜ் இருக்கும்னு ஏதாவது சொல்லி இருக்கலாம். அத கொஞ்சம் கூட முகத்துல பாராட்டாம ஒரு அன்பு, அந்த பரிவு, பாசம், அது ஒன்றை மட்டுமே காட்டி அதுதான் குலவுதல். அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் கிடைக்கிறது பகவானுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். 18 years, நாட் அ ஸ்மால் பீரியட். என்னை பொறுத்த வரைக்கும் எங்க சார் அந்த 18 வருஷம் என் மேல அன்பா இருந்ததுன்றது இட் இஸ் நாட் அ மெயின் அச்சீவ்மெண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் செய்த ஒரு மிகப்பெரிய சாதனை. இந்த மாதிரி சாதனை நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு அமானுஷ்யமான ஒரு சாதனை. சில சமயம் நான் கொஞ்சம் மன சோர்வோடு பேசும்போது கூட இதுதான் உலகம் ஸ்ரீராம், இது இப்படித்தான் இருக்கும், இதெல்லாம் தான் மறக்கணும் தானே பகவான் சொல்றார். நீங்களே போற இடத்துல எல்லாம் லெக்சர் பண்றீங்க, இது மாதிரி இருக்கணும்ன்றீங்க. அது உங்களுக்கே அது ஒரு படிப்பினை, அதை நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் இப்படி பண்றாரு போல் இருக்கு. என்ன பண்றது, அப்படிலாம் பண்றவா அவ்வளவு கெட்டிக்காரா இல்ல. அப்ப கூட அவ முட்டாளு, அவ மூளை கிடையாது, அந்த அவள்லாம் டோட்டலி ஹோப்லெஸ், இது மாதிரிலாம் அவர் பேசினதே கிடையாது. நல்ல வார்த்தைகள். அவள்லாம் என்ன பண்றது, அவ்வளோ கெட்டிக்காரா இல்ல. அப்படி ஒரு தமிழ். ஆனா அவ அவ்வளவு கெட்டிக்காரா இல்லைன்னும் போது அது நமக்கு உள்ளே ஏற்படுத்துகின்ற ஒரு அழுத்தம், ஒரு ரியல் எஃபெக்ட். சரி, இவா சொன்னதுக்கும் இவா அதுக்கு போய் நம்ம ஏன் கஷ்டப்படுவோம். அது என்னன்னா, நம்ம ஏதாவது ஒரு சத்சங்கம் ஆரம்பிப்போம், போய் ஒரு 70-80 பேர் வருவா. சில பேர் ரமண பக்தர்களே அதை முதந்து அதை கெடுத்துருவா. அந்த அந்த சத்சங்கமே நடக்க விடாம பண்ணி விட்டுருவா. அப்பெல்லாம் எனக்கு கொஞ்சம் சோர்வா இருக்கும். அவர் தான் சொல்லுவார், அந்த ஒரே ஒரு இடம் தானே இருக்கு, உலகம் பெருசு யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னுவார். அப்படி ஒரு ஹாஸ்யம். எனிவே எங்க சார் நினைச்சுக்கிறேன், இப்ப ரொம்ப நினைச்சுக்கிறேன், இப்பெல்லாம் வர வர என்னன்னு தெரியல. அப்படி குலவுதல்னா, நான் அவரோட குலவி இருந்தேன்னு சொல்றதை விட அப்போ ஒரு அவ்வளோ கான்சியஸா நம்ம அவர் கம்பெனி நான் என்ஜாய் பண்ணேன். அந்த ஜெனரேஷன் கேப் 0. என்னை விட குறைந்தபட்சம் 25 வயசாவது பெரியவரா இருப்பாரு. அவரை விட ஒரு மிகச்சிறந்த நண்பர் எனக்கு வாழ்க்கையில இல்லை. இங்கிலீஷ்ல ஒரு சொல்லுவா, மை ஃப்ரெண்ட் பிலாசபர் அண்ட் கைடுன்னு. அக்ஷர லட்சம் போறோம் ஹெச்வி சாருக்கு. ஹி இஸ் மை ஃப்ரெண்ட், மை பிலாசபர் அண்ட் கைட். எனிவே, இந்த குவியே என்னை குலவி, அந்த ஒரு உணர்ச்சி குருவோடு சத்குருவோடு குலவுதல்னா அது எவ்வளவு பெரிய சந்தோஷம். அதான் முருகனார் பகவான் கிட்ட அனுபவிச்சிருக்கார்.
அதுதான் அங்க விஷயம். புவியே என்னை குலவியே ஆண்ட குருசில்னா ஆடவர்களிலே சிறந்தவர்னு அர்த்தம். புருஷோத்தமன் அர்த்தம். குருசிலே குமரவேள் கூறாய், ரமணவேள் சொல்லல, குமரவேள் என்கிறார் பகவானை. மேவியோய் சுழியல், சுழியப்பதியிலே மேவியவரே, அது சுழிய திருச்சுழியிலே வந்து அடைந்தவரே. வேதியோய், வேதமே ஸ்வரூபமாக இருப்பவரே. ரவண பேரியல் வீரியோய், பேரியல்னா மகாசக்தி படைத்தவரே. வீரியம், ஐயோ இங்கிலீஷ்ல சொன்னா ஹைலி விருலண்ட், அப்படி ஒரு சக்தி. இப்படியெல்லாம் இருப்பவரே. மிக்க பாவியேனாய பதகனேன் மாட்டும், பாவம் செய்து வைத்திருப்பதிலே ஒரு எல்லையே இல்லை. அப்படிப்பட்ட பதகன் தான் கயவன், கசடன். ஐயா, பதகனேன் மாட்டும், எங்கிட்ட கூட பாவமே புண்ணியமா செய்த, நான் செய்து வைத்த பாவங்களை எல்லாம் புண்ணியமாக செய்தீர்கள். இதுல ஒரு டவுட் வந்தது. அது எப்படி பாவத்தை ஒரு பாவம் தான் பண்ணியாச்சு, அது எப்படி புண்ணியமா மாத்தினார் அப்படின்றார். புண்ணியமா செய்த ஆவியே, என் ஆவிக்கு உயிருக்கு உயிரே, இன்சீர் அடியனேன் அந்தோ அறிந்திலேன் அம்மா கைமாறே. இதுல இந்த பாவத்தை புண்ணியமாக்குறதுன்றது என்னன்னா, அது ஒரு சின்ன ஒரு சுவாரஸ்யம், அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். எப்படின்னா, நம்ம பாவம் பண்றோம், புண்ணியம் பண்றோம், இந்த வினைகளை செய்வதனாலே, கர்மாக்களை செய்வதனாலே நம்ம பாவத்தை இல்ல புண்ணியத்தை சம்பாதிக்கிறோம். ரேதர் பாவ புண்ணியங்களை சேர்த்துக் கொள்வதற்கு இந்த காரியங்களை பண்றது, வினைகளை செய்வது, கர்மாக்களிலே ஈடுபடுவது என்பது ஒரு நல்ல சிறந்த வழி. அதுல போய் நம்மளா மாட்டிக்கிறோம். முதல்ல அந்த ஆத்ம நிலையில தான் குழந்தையா இருக்கும்போது இருக்கும். அது வந்து அகந்தையா மாறும் பொழுது அந்த ஆன்ம நிலையிலிருந்து நழுவி அகந்தை நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துடுறோம். அப்ப காரியங்களை பண்றதுனால அந்த பாவ புண்ணியங்கள் சேர்ந்துடுறது. அந்த பாவ புண்ணியங்களை அனுபவித்தாலொழி அவை தீராது. உங்க பாவத்தை நான் எடுத்துக்க முடியாது. கன்ஃபெஷன் என்பதே நம்ம இந்து மதத்துல, அது கிறிஸ்துவத்துல உண்டு. நான் பாவத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு. ஓகே, யாம் இருக்க பயமேன்னு முருகப்பெருமான் சொல்ற மாதிரி, அவன் பண்ணிட்டான், பாவம் பண்ணிட்டான், அதே நினைச்சுக்காதப்பா, என்கிட்ட வந்து கொட்டு, உன் பாரத்தை உன் பாவத்தை நான் சுமக்கிறேன் என்பது ஒரு கருணையினாலே சொல்லப்படுவது. அப்போ அது மிகச்சிறந்த பிராயச்சித்தம். செய்துவிட்ட பாவத்தை மறுபடியும் செய்யாதிருந்தது. திருப்பி பண்ணதையே திருப்பி செஞ்ச அப்புறம் நீங்க கன்ஃபஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? இயேசு பிரான் வந்து பாவத்தை எல்லாம் நான் எடுத்துக்கிறேன்னா, இனிமே பாவம் பண்ணாதேன்றதுதான் அறிவுரை. இது வரைக்கும் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், ஓகே, ஐ அட்ஜஸ்ட், ஐ வில் டேக் இட், ஐ வில் அப்சால்வ் யூ ஆஃப் யுவர் சென்ஸ், விட்டு தள்ளு. ஆனா இனிமே பண்ணாதேன்றது தான் அங்க அறிவுரை. நான் கன்ஃபஸ் பண்ணிட்டேன், ஞாயிற்றுக்கிழமை கன்ஃபஸ் பண்ணிட்டேன், திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நான் ஐ கெட் எ ஃப்ரீ லைசன்ஸ் டு டூ இண்டல்ஜ் இன் ஆல் மை சின்ஸ் அப்படின்னு. அதுவும் ஒரு பேச்சு. அப்படி இல்லை. அது அதுக்குதான் ஞான தமிழ் வழி நின்று அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, உங்க பாவத்தை உங்களுடைய துன்பத்தை நான் எடுத்துக்க முடியாது. இந்த நான் என்ற உணர்வு எனக்கு உள்ளே இருக்கின்ற உணர்வு தான் நீ என்ற உனக்கு உள்ளே இருக்கின்றது, அவன் என்ற அவனுக்குள்ளே இருக்கின்றது. அந்த அவன் மரியாதை கொடுக்கணும்னா அவர், அந்த அவர் கடவுள் நினைச்சா அந்த கடவுள் அவருக்குள்ளேயே அதுதான் இருக்கின்றது. அப்போ நீ உன்னுடைய பாவத்தை என்னால் சுமக்க முடியாது என்றால், அப்போ அவர் அல்லது அவன் அல்லது அவருடைய பாவத்தை நான் எப்படி சுமக்க முடியும்? அல்லது என்னுடைய பாவத்தையும் உன்னுடைய பாவத்தையும் அவர் தான் எப்படி சுமக்க முடியும்? இது சம்திங் லாஜிக்கல். இது பண்ணா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். யூ ஹாவ் டு see to it you come out of this bad habit. எப்படியோ டெவலப் பண்ணிட்டோம். அது குடிக்கிறதோ, சிகரெட்டோ, போதைப் பொருளோ, ஒரு என்னால இனிமே வெளில வர முடியல, அது தப்பு.
டி அடிக்ஷன் சென்டர்ஸ் எதுக்கு இருக்கு? இட் இஸ் பாசிபிள் டு கம் அவுட். அந்த ஒரு நம்பிக்கையை கொடுப்பதற்கு தான் இதுவரைக்கும் நீ செஞ்சதை விட்டு தள்ளு, மறந்துடு, இனிமே புது வாழ்க்கையை ஆரம்பின்றது. அப்படி இந்த பாவ புண்ணியங்கள் நம்மளை விட்டு விடவே விடாது, அனுபவித்துத்தான் தீரும் என்பது ஒரு நிதர்சனமான உண்மையாக இருப்பதினாலே ரொம்ப கஷ்டப்பட்டு இதிலிருந்து வெளியில வந்து ஆத்ம ஞானத்தை அடைந்தால், குருவினுடைய ஒரு பெரும் கருணையினாலே நாம் ஆத்ம ஞானத்தை அடைகிறோம் என்று வைத்துக் கொண்டால், அப்புறம் நம்ம பண்ற காரியங்கள் உண்டான பாவ புண்ணியங்கள் நம்மை ஒட்டாது. அதுல சுயநலம் இல்லை, அகந்தை இல்லை. அகந்தை இல்லாம எந்த காரியத்தை பண்ணாலும் அதுல அந்த பாவம், அது பாவமோ புண்ணியமோ அது நமக்கு ஒட்டாது. இதுதான் பாவங்களை புண்ணியமா செய்தல். ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் பாவமும் தீரணும், புண்ணியமும் தீரணும். கணக்கு ரெண்டும் தீர்த்தாதான் ஆத்ம ஞானம். இருந்தாலும் ஒரு உபசாரம் மாத்திரம் பாவங்களை எல்லாம் புண்ணியமாயிடுச்சுன்னா அப்ப புண்ணியங்கள் மட்டும் எங்கேருந்து இருக்குன்ற அர்த்தத்துல சொல்ற வார்த்தைகள். அதனால்தான் வார்த்தைகளை வந்து ரொம்ப நுணுக்கி நுணுக்கி பார்த்தா கடைசியில அர்த்தத்தையே ரியல் அர்த்தத்தை நம்ம மிஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி பார்த்தா இந்த இந்த பதியத்துல பாட்டுக்கு பாட்டு என் புலைமையே தலைமையாய் செய்த, வெறுமையே வெறுக்கையாய் செய்த, வெறுமைனா சலிப்பு, போர்டம், அத வெறுக்கைன்னா நிர்வாணம். அந்த ஆத்மால தாட்ஸே இல்லை, அப்படி வெறுக்கையாய் செய்த, சலனமே சாந்தியாய் செய்த. சலனம்னா தேவி காலோத்தரத்துல பாருங்க, சித்தம் சிறிதசைய சம்சாரம் நிற்க முக்தி. அந்த சலனம் சம்சாரம், அந்த சலனமற்ற அச்சலமா இருந்தா முக்தி. சலனமே சாந்தியாய் செய்த, இம்மையே அம்மையாய் செய்த, இன்மையே உண்மையாய் செய்த, பேதமே அபேதமாய் செய்த, சேஷமே எஞ்சி நிற்பது அகந்தே விசேஷமா செய்த. அப்ப எஞ்சி நிற்கின்ற வஸ்து ஆத்ம வஸ்துவாக மாற்றி அமைக்க, துன்பமே இன்பமா செய்த. இப்படி பாட்டுக்கு பாட்டு இவர் சொல்வதற்கு அர்த்தம், பாவமே புண்ணியமா செய்த என்றால் பாவமும் புண்ணியமும் என்னை ஒட்டாத நிலைக்கு என்னை உயர்த்திய என்ற பொருள். இப்படி ஞானத்தை பக்தி என்ற தேனிலை குழைத்து குழைத்து கொடுக்கிறார் முருகன். அதுதான் முருகனருடைய பாடல்கள்ல விசேஷம். இதுக்கு அர்த்தம் சொல்றதும் ரொம்ப அதுல ஆழ்ந்து உள்ள போய் பார்த்தாதான் ஓரளவு அதே ஞாபகமா இருந்தா தான் முருகனருடைய உண்மையான மனப்பான்மை நம்மளுக்கு வெளிப்படும். இந்த அடுத்த நிகழ்வு தஞ்சாவூர்ல குருதேவி, தஞ்சாவூர் ஜானகி மாதான்ற ஒரு குரு இருந்தார். இவர் தஞ்சாவூர்ல ரொம்ப பிரசித்தமா இருந்தார். பகவானுடைய அவேர்னஸ், விழிப்புணர்வு ரொம்ப பெருத்த அளவிலே கிரியேட் பண்ணது இந்த ஜானகி மாதா. ஜானகி மாதா ஆசிரம்னு வச்சிருக்கார், அங்க நான் போய் தங்கியிருக்கேன். அவருடைய பிரைமரி சீடர் சிவதீனநாதம் ரொம்ப பெரியவர். அவர் கூட எல்லாம் அவசூதர் பேசி பழகி, நான் பிசினஸ் விஷயமா தஞ்சாவூர் போனா நேர மாதா ஆசிரமத்துல தான் போய் தங்குவேன். ஸோ ஒண்டர்ஃபுல் பிளேஸ், ரொம்ப அமைதியான இடம். அப்போ நான் போன காலத்துல சிவதீனநாதன் சார் இருந்ததுனால அவர் கூட ரொம்ப, அவரும் என் கூட ரொம்ப நேரம் பேசுவார். நானே வெளியில போயிட்டுக்கிட்டு 8 மணிக்கு வந்தா சாப்பிட்டுட்டு 11, 12 நேரம் காலமே தெரியாது, அவர் கூட பேசிட்டு இருந்தேன். அப்படி ஒரு மகா ரமண பக்தர். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் அங்க எனக்கு கிடைச்சது. அதுல இந்த ஜானகி மாதா ஒரு குரு வேண்டும் அப்படின்னு குருவுக்காக ஏங்கி கொண்டிருந்தார். அப்போ ஒரு நாள் ஒரு துறவிய வாசல்ல வந்தார். அவர், நான் பழனி முருகப்பெருமான் என்ன அனுப்பிச்சிருக்கார், உங்களை வந்து திருவண்ணாமலைக்கு போய் ரமண மகர்ஷிகளை பார்க்க சொல்லியிருக்கார். அவர் தான் சாட்சாத் முருகப்பெருமான். நீங்க அவரை சத்குருவாக ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு ஆத்ம ஞானம் நிச்சயம். வித்தின் அ வீக் மாதா நேர திருவண்ணாமலைக்கு வந்தா, பகவானை தரிசனம் பண்ணா, வாழ்நாள் முழுவதும் நிரந்தர அடிமையாகிவிட்டார். அவர் பண்ணது மட்டும் இல்ல, தஞ்சாவூர்ல எவ்வளவோ பேரை ரமண பக்தர்களா மாத்தினார், தீவிரமான ரமண பக்தர்களா மாத்தினார். அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அப்படி இந்த ஜானகி மாதா வந்து அருணாச்சல
அக்ஷர மணமாலை மாதிரி ஒண்ணு அதுக்கு ஈக்குவலண்ட் ஒண்ணு பண்ணியிருக்கா. அதுல அருணகிரி ரமணா அப்படின்ற அதுக்கு அந்த நூலுக்கு பேர் வச்சிருக்கா. அதுல சண்முகம் சண்முகன் அருள்வாக்கால் சத்குருவாய் அடைந்தேன் அருணகிரி ரமணா என்று பாடியிருக்கிறார். அதாவது முருகப்பெருமான் தான் அந்த துறவியை அனுப்பி வைத்து பகவானிடத்திலே என்னை கொண்டு போய் சேர்த்தார். அந்த துறவி யாரா இருக்க முடியும்? யோசிச்சு பார்த்தா முருகப்பெருமானே தான் வந்திருக்கார். அப்படித்தான் நம்ம நினைக்கணும். இனி அடுத்த பாடல் இது வள்ளிமலை சுவாமிகளை பற்றியது. இத அடுத்த சத்சங்கத்துல அடுத்த கிளாஸ்ல வச்சுக்கலாம். வள்ளிமலை சுவாமிகளை பற்றியெல்லாம் நான் இந்த பதிகத்துக்கு ரொம்ப வளர்த்தாம கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக சுருக்கமா தான் கொடுத்துருக்கேன். அவரை பத்திலாம் நெட்டில் கூட நீங்க பார்க்கலாம். பட் பகவான் ஓரியன்டான ஒரு டோட்டலா பகவானையே நினைத்து வாழ்ந்த ஒரு மாபெரும் இவர் துறவி. பகவான் எப்படி முருகப்பெருமான் அவர் அருணகிரிநாதரை உருவாக்கி முத்தைத்தரன்னு எடுத்து கொடுத்து அவருக்கு திருப்புகழை முருக வழிபாட்டுக்கு ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினாரோ, ரெனேசன்ஸ் ஆஃப் கௌமாரம், அதுக்கு அருணகிரியார் அதுக்காக தான் வந்திருக்கார். அதே மாதிரி இந்த அருணாச்சலேஸ்வரர் மனித வடிவில் மறுபடியும் இந்த ஸ்ரீ ரமண குருநாதர் இவர் மனித வடிவில் வந்தப்போ மறுபடியும் இந்த முருக வழிபாட்டுக்கு ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினார். அதே மாதிரி டிட்டோ அதே தான் பண்ணார் அருணகிரிநாதருக்கு பத்தி இங்க வள்ளிமலை சுவாமிகள், அங்கே முருகப்பெருமானுக்கு பத்தி பகவான். இப்படித்தான் நிகழ்ந்தது. இந்த மாதிரியான ஒரு ஐடென்டிக்கல் ஹேப்பனிங்ஸ் ஒரு விசித்திரம். மனித வரலாற்றுல செஞ்சதையே திருப்பி செய்யறதுன்றது முருகப்பெருமானாக, விநாயக பெருமானாக, அருணாச்சலேஸ்வரனாக, பராசக்தியாக இப்படிதான் செஞ்சதையே திருப்பி செய்யறதுன்றது இந்த ஈஸ்வரனாக பகவான் அந்தந்த அவதாரத்துல அதற்குரிய விஷயத்தை செஞ்சிருக்கார். இங்க முருகப்பெருமான் செய்த அந்த முருக வழிபாட்டுக்கு இந்த கௌமாரத்துக்கு மறுமலர்ச்சி கொடுத்ததை நினைவு கூர்ந்து அப்ப நம்ம பண்ணமே நினைச்சிருந்தார் போலும் மறுபடியும் இதை வள்ளிமலை சுவாமிகளை வச்சு செஞ்சார். இத நம்ம அடுத்த வகுப்புல கொஞ்சம் விலாவரியா விஸ்தாரமாக பார்க்கலாம் என்று சொல்லி, இப்படி ஒரு பாட்டுக்கு அர்த்தம் சொல்றது பெரிய விஷயம் இல்லை. இந்த முருகனாருடைய மனப்பான்மை எப்படியெல்லாம் பகவானுடைய வாழ்க்கை வரலாற்றுல முருகனார் மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளவு பேரெல்லாம் இப்படி பகவான் தான் சுப்பிரமணிய சுவாமி என்பதில் அதி தீவிரமாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை உங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு தோணித்து, அதனால நடு ஒரு பாட்டுக்கும் நான் இந்த அடியவருடைய இதை கொண்டு வந்தேன். ஆச்சரியப்படும் வகையில இட்ஸ் ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி. நிறைய அடியவர்கள் ஏதாவது ஒண்ணு ஷார்ட் ஆகும், நம்ம அந்த பாட்டுக்கு மட்டும் அர்த்தம் சொல்லி முடிச்சிட வேண்டியதுதான் நினைச்சுன்னு தான் பண்ணேன். ஆனா ஒரு பாட்டுக்கும் ஒரு அடியவர் கிடைத்தார். அது ஒரு பெரிய பகவானுடைய அருள்னு சொல்லி, இப்படி முருகனார் சுவாமிகளுடைய பெருமைகளை அவருடைய மனப்பான்மை உள்ளபடிக்கே எடுத்து சொல்வது என்பது அது பகவான் இந்த மாதிரி ஒரு புதுமையான ஒரு ஒரு ஐடியா கொடுத்து இப்படி நீ பண்ணு அப்படின்னு சொல்றது எல்லாம் வல்ல இறைவனாகிய அந்த பகவானுடைய பெருங்கருணைன்னு சொல்லி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். உங்க எல்லாருக்கும் நன்றி, நமஸ்காரம். நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ 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 ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமோ. சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வ சன்மங்களானி பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
ஹரி ஓம் தத் சத். ஹரி ஓம் தத் சத். ஹரி ஓம் தத் சத். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் நமஸ்காரம். இது நல்ல இது ஐடியா. இந்த ரெஃபரிங் வித் த ரியல் லைஃப் இன்சிடென்ட் அண்ட் டூயிங் திஸ் மேக்ஸ் எ ரியல். இது நல்ல அந்த ரசத்தோட இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. சந்தோஷம் சந்தோஷம். சரி.